வேண்டாம் கை வைத்தியம் 14வது சாப்டர். காரைக்குடி நாராயணன் என்று அவரை அழைப்போம். பெயர் அழ நாராயணன். வள்ளல் அழகப்பர் பெயரில் பதிப்பகம் நடத்தி வந்தவர். தொடக்கத்தில் புத்தக விற்பனையாளர். பதிப்பாளராக மாற விரும்பி எழுத்தாளர்கள் பலரிடமும் விடாமல் தொடர்ந்து கேட்டு அவர்களது புது புத்தகங்களை வாங்கி பதிப்பித்தவர். ஒவ்வொன்றாக என்னுடைய 3 புத்தகங்களை அவரிடம் கொடுத்தேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்பில் இருந்தவர். புத்தக பிரியர். பலருக்கும் நல்ல புத்தகங்களை படிக்க கொடுப்பவர். காரைக்குடி, சிவகங்கை பக்கம் உள்ள பல்வேறு பள்ளிகள், பாலிடெக்னிக்குகள் மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று முதல்வர்கள், ஆசிரியர்களை நேரில் சந்தித்து புத்தகங்களை கொடுத்து விற்பனை செய்பவர். எழுத்தாளர்கள், பேச்சாளர்களை சிலாகிப்பவர். மனைவி, கல்லூரியில் படிக்கும் மகன், ஒரு பழைய மொபட் மற்றும் புத்தகங்கள், பள்ளி கல்லூரிகள், இவைதான் இவர் உலகம். சென்ற வாரம் தகவல் வந்தது, நாராயணன் இறந்துவிட்டார் என்று. அதிர்ச்சியில் உறைந்து போனேன். வயது 47 தான். தன்னோட கஷ்டம் எதையுமே வாய்விட்டு சொல்ல மாட்டாரே என்று அவர் மனைவி ஃபோனில் கதறியது இன்னும் காதுகளில் உழைத்து கொண்டிருக்கிறது. இரத்த கொதிப்பு இருந்திருக்கிறது. அவர் அதை கவனித்து மருந்து எடுத்துக்கொள்ளவில்லை என்பது மட்டுமே காரணமாக தெரிகிறது. சோம்பல், அலட்சியம், கவனமின்மை, முக்கியத்துவம் கொடுக்காமை என்று அதை எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் என்ன வரவா போகிறார்? இன்னொரு வாய்ப்பு கிடைக்கவா போகிறது? சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை தவறவிட்டு விட்டாரே, அவர் இல்லை என்று நம்ப மறுக்கிறது மனசு. இது நான் 2014ஆம் ஆண்டு முகநூலில் செய்த ஒரு பதிவு. அவருக்கு இரத்த கொதிப்பு இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து கொண்டதே சில ஆண்டுகளுக்கு பிறகுதான். அப்படி என்றால் அவருக்கு அது இருந்தது எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? அவருக்கு வேண்டியவர்கள் சொல்லிதான் தெரியும். தலை சுற்றுகிற மாதிரி இருக்கிறது என்று தெரிந்தவருடைய மருந்து கடையில் சொல்வாராம். அவர்கள் கொடுக்கும் மாத்திரையை போட்டுக்கொண்டு வீட்டுக்கு போய் படுத்து விடுவார். ஓய்வுக்கு பின் மீண்டும் வேலை. இப்படியே பல முறை, பல மாதங்கள். சாதாரண உபாதைகளுக்கு எல்லாம் டாக்டரிடம் போவது வீண். அதை டெஸ்ட் செய்யணும், இதை டெஸ்ட் செய்யணும் என்று காசு பிடுங்கி விடுவார்கள் என்பது அவர் அடிக்கடி வெளிப்படுத்தும் கருத்து. அவருடைய எண்ணங்கள் இப்படி இருந்திருக்கலாம். எனக்கு உடம்புக்கு ஏதும் பிரச்சனை இல்லை, வருவன சாதாரண தலைச்சுற்றல். அதற்கு உரிய மாத்திரை பற்றி மருந்து கடைக்காரர்களுக்கே தெரியும். அதை சாப்பிட்டால் போதும். டாக்டரிடம் போனால் 100-200 கன்சல்டிங்கே வாங்கிவிடுவார்கள். தவிர பெரிதாக ஏதாவது டெஸ்ட் செய்ய சொல்லி அதற்கும் காசு ஆகும். இதற்கெல்லாம் செலவழிக்க என்னிடம் பணம் இல்லை. செலவழிப்பது வீண். சம்பவ தினத்தன்றும் அவருக்கு தலைச்சுற்றல் இருந்திருக்கிறது. முற்பகல் நேரம் வீட்டின் உள் அறையில் படுத்துவிட்டார். அதன் பின் அவரது உறவினர்கள் 2 பெண்மணிகள் வந்திருக்கிறார்கள். அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தூங்க விட்டுவிட்டு ஹாலிலேயே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பின்னர் வெகு நேரமாகிவிட்டதே, எழுப்பலாம் என்று போய் பார்த்த மனைவிக்கு பேரதிர்ச்சி. அறை கதவுக்கு குறுக்கே கீழே விழுந்து கிடக்கிறார்.
தலையை சுற்றிலும் இரத்தம், பேச்சு மூச்சில்லை. தூக்கத்தில் இடையில் எழுந்தவர் அதீத இரத்த கொதிப்பு காரணமாக நிலை தடுமாறி வேகமாக கீழே விழுந்திருக்கிறார். அப்படி விழும்போது அவரது தலை நேராக கூரான மர நிலையின் மீது மோதியிருக்கிறது. நினைவின்றி கீழே விழுந்தவர் அப்படியே கிடந்திருக்கிறார். இரத்தம் போய்கொண்டே இருந்திருக்கிறது. இந்த ஈடு செய்ய முடியாத இழப்புக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். அது சாதாரண விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடாது என்கிற அவரது எண்ணம்தான். அவரை பொறுத்தவரை பணம் அரிதானது, பணம் சம்பாதிப்பது சிரமம், பணத்துக்கு நிறைய முக்கிய தேவைகள் இருக்கின்றன. பல விஷயங்களை கை வைத்தியத்தின் மூலமே சரி செய்து விடலாம். இந்த எண்ணங்கள் தான் அவரை கொண்டிருக்கின்றன. இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவரிடம் போவார்கள், அவருக்கு கன்சல்டிங் பணம் செலவு செய்வார்கள். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை ஃபார்மசிக்கு எடுத்து போய் எழுதியிருப்பதில் பாதி அளவு மருந்துகள் போதும் என்பார்கள். அதாவது இவர்களாக ஒரு முடிவு செய்து ஓரளவு போதும் என்று மருந்து சாப்பிடுவது. மேலும் சிலர் இருக்கிறார்கள். இவர்களும் டாக்டரிடம் போவார்கள், ஒரு முறைதான், அதன் பின் போக மாட்டார்கள். பின் எப்போது அந்த சிரமம் வந்தாலும் முன்பு எழுதி வாங்கிய அதே மருந்து சீட்டை எடுத்து போய் இவர்களாக அதே மருந்து வாங்கி சாப்பிடுவார்கள். அதே உபாதைக்கு அதே மருந்து தானே, இதற்கு போய் ஏன் மீண்டும் டாக்டரை பார்த்து கொண்டு என்பது இவர்கள் எண்ணம். சில மருத்துவர்கள் கொஞ்சம் கூடுதலான, அவ்வளவு அவசியம் இல்லாத டெஸ்ட்டுகள் எழுதி கொடுக்கிறார்கள் தான். சிலருடைய கன்சல்டிங் ஃபீஸ் அதிகமாகத்தான் இருக்கின்றன. அதற்காக இப்படி செய்யலாமா? இத்தனை வேலை இத்தனை நாளைக்கு என்பதில் கணக்கு இருக்கிறது. அதேபோல அதே நேரம் இருந்த உபாதைக்கு காரணமும் அந்த நேரம் இருந்த உடல்நிலையும் வேறு சிலவும் மற்றொரு நேரம் அதே உபாதையின் அறிகுறிகள் இருக்கும்போது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதே மருந்து, அதிலும் குறிப்பாக 6 மாதங்களுக்கு பிறகு வாங்கி சாப்பிடுவதால் ஆபத்துக்கள் வரலாம். இப்படியெல்லாம் செய்வதால் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஆனாலும் சிலர் செய்வது ஏன்? புரிய நினைக்கிறேன். இப்படியும் இருக்கிறாங்க சில பேர் நம்ம ஊரில். எதற்கு அனாவசிய செலவு என்கிற எண்ணம்தான் இவற்றுக்கெல்லாம் அடிப்படை. மருத்துவரிடம் சென்றிருந்தால் நாராயணன் அவருடைய இரத்த கொதிப்பை சாதாரண மருந்து மாத்திரைகள் மூலமே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம், சரி செய்திருக்கலாம். மேலும் 30-40 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம், சம்பாதித்திருக்கலாம். அந்த செலவை அனாவசியம் என நினைத்திருக்கிறார். இதற்கு ஒரு பழமொழி உண்டு, எ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9 என்கிற பழமொழி. நேரத்தே செய்யும் ஒரு தையல் பின்னால் செய்ய வேண்டிய வரும் 9 தையல்களை தவிர்க்கும் என்கிறது. இதுதான் அந்த பழமொழிக்கு அர்த்தம். சரியா? வீடு கட்டிடங்களில் செய்ய வேண்டிய வேலைகளை உரிய நேரத்தில் உரிய நபர்கள் வைத்து செய்வது, இருசக்கர வாகனங்கள், கார், வண்டிகளில் வரும் பழுதுகளுக்கு உரிய விவரம் தெரிந்தவர்களிடம் காட்டி செய்வது போன்றவை எல்லாம் அனாவசிய செலவுகள் இல்லை. அவற்றில் மிச்சம் செய்ய நினைக்க வேண்டாம், போகட்டும். அவையெல்லாம் செய்தாக வேண்டியவைதான். நினைப்பை சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதாவது அதை லாஸ்ட் இதை நான் மறுபடியும் படிக்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வீடு கட்டிடங்களில் செய்ய வேண்டிய வேலைகளை உரிய நேரத்தில் உரிய நபர்கள் வைத்து செய்வது, இருசக்கர வாகனங்கள், கார், வண்டிகளில் வரும் பழுதுகளுக்கு
உரிய விவரம் தெரிந்தவர்களிடம் காட்டி செய்வது போன்றவை எல்லாம் அனாவசிய செலவுகள் இல்லை. அவற்றில் மிச்சம் செய்ய நினைக்க வேண்டாம். போகட்டும், அவை எல்லாம் செய்தாக வேண்டியவைதான். நினைப்பை சரிபார்த்து கொள்ளுங்கள். இதுதான் 14வது சாப்டரில் சொல்லியிருக்கக்கூடிய மொத்த ஸ்டோரிக்கும் ஒரு 4 லைனில் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணுன்னா இதுதான். சரிங்களா? ஸோ எது எதில் சிக்கனம் பிடிக்கணுமோ அதில் பிடிங்க. இந்த மருத்துவ செலவு அதே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யாரும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ரைட்டா? 15வது சாப்டர் இளமையில் கடன். இந்த சாப்டரை வந்து நாளைக்கு பார்ப்போம்.